எவ்வளவோ போராடணும் ஹீமாவரிய தலைக்கு குளிக்க வைக்க முடியல. நான் வந்துட்டேன். இன்னைக்கு நான் கோல்ட்ல ஜெயிக்க கஷ்டம்னு கடைசி ஆளுக்கு முன்னாடி வந்து பரிசு வாங்கிட்டு வந்ததா சரித்திரமே கிடையாது. சரி, அப்படி என்னதான் வாங்கிட்டு வந்தீங்க? டடடா ஆக்ஷன் காமின் பாக்ஸ் லைஃப் ஜாக்கெட். அப்புறம் இருக்கிறதுலயே ரொம்ப பயங்கரமானது, ஈஸியா இன்ஸ்டால் பண்ணக்கூடிய நம்ம பாத் டப்பையே ஜக்கூசியா மாத்திர அளவுக்கு ஆக்ஷன் ஜக் பஸ்டர். குளித்தால் உங்கள் மேனி ஜொலி ஜொலிக்குமா? அட என்ன இதுல இப்படி போட்டிருக்கு? குளிக்கிறதுக்கு ஆர்வம் வந்ததே இல்ல. முதல் முறையா நான் குளிக்கணும், சீக்கிரம் குளிக்கணும் குளிக்கணும். அட நீ அவசரப்பட. ஷாம்பு போட மறந்துடாதீங்க. அதுல ஷாம்பு கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை போட்டுருங்க, மறந்துடாதீங்க. இவ தலையில கை வைக்கிறதுக்கு நான் சிங்கத்தோட வாயிலே கை வச்சிருவேன் நினைக்கிறேன். ஆக்ஷன் ஜெட் பாத்துக்கான நேரம் வந்துருச்சு. ஆக்ஷன் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நீ அடங்கவே மாட்டல. ஹீமாவரி சுழல்ல மாட்டன சுறா மீன் மாதிரி சுத்துறா. ஜக்கூசில தண்ணியோட ஸ்பீட மாத்தி பபிள்ஸ் கூட வர வைக்கலாம். பபிள்ல ட்ரபிள் பண்ணவா? என்ன பண்ண போற? பபுல்ல ட்ரபிள் பண்றேன்னு சொல்லி இப்படி எங்களை கம்புல உட்கார வச்சிட்டியே. அதிசய கற்களை கண்டுபிடிக்கணுமா? இத போட்டா உடம்புல சார்ஜ் ஏறுற மாதிரி எனர்ஜி ஏறுமா? போட்டு விடுங்க ஆபீசர். சரி, இத தண்ணிக்குள்ள போடட்டுமா? போடுங்க. இங்க கல்ல எனர்ஜி ஏறினதுக்கு அப்புறம் குடுக்க போறவங்க எல்லாருக்கும் தொல்ல. ஹீமாவரி கூட கல்லு கடிச்சிருக்கு. எல்லாரும் ரொம்ப ஹீமாவரி நல்ல மூளை இருக்கும்போது டக்குன்னு ஷாம்பு போடுற வேண்டியதான். இப்ப அவளுடைய மூட மாத்துறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? ஆக்ஷன் பாத் கிரேயான். ஹீமாவரி இதான் அண்ணன் போட்ட கோடு, நீ வந்து போடு. ஆஹா, நல்ல மூட்ல இருக்கா. இது போட்டதுக்கு அப்புறம் உன் கண்ணுல எதுவுமே படலல. இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஹே ஹீமாவரி, உன்னை இந்த அழகான பியூட்டி பார்லருக்கு வரவேற்கிறேன். போட போறேன். ஒரு வழியா இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. தகப்பன் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இந்த புள்ள பண்ணிருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க? நைனா, எப்படி இந்த தண்ணியை நிறுத்தணும்? முதல்ல நீ இந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும். நாம இவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் பசிக்கலையா? பசிக்குது. சாப்பாடு ரெடி பண்ணிட்டு சீக்கிரம் வாங்க. காஸ்டியூம் 3 2 1 புச்சுக்கு. எல்லாரும் வந்தாச்சு. ஆனந்த் ஷின்சான் மட்டும் காணோம். எப்பவும் போல இன்னைக்கு அவன் லேட் தான் போல இருக்கு. கசாமா உனக்கு ஒண்ணும் ஆகலையேப்பா. என்னோட Dress எல்லாம் ஈரமாயிடுச்சுப்பா. எப்பயும் பேலன்ஸா இருக்கணும்ப்பா. இதுக்கு காரணமே நீதான்ப்பா. இந்தா நீ எதையும் கழட்டி கையில கொடுத்தா நான் என்ன இப்ப போட்டு பண்ண நினைக்கிறியா? அப்ப இத பாரு. இதை விட அது ரொம்ப மோசமா இருக்குடா. இதான் மனுஷன் போட முடியுமா சொல்லு? வேற வழியே இல்ல. இந்த வாரம் டியூஷன்ல டெஸ்ட் இருக்குன்றதுனால கோல்டு பிடிக்காம இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. என் நேரம் இதெல்லாம் குளிருக்கு நல்லா இதமா இருக்கே. உனக்கு கொஞ்சம் இதமா இருக்குமேன்னு நான் போட்டு சூடு பண்ணி கொடுத்துருக்கேன்ப்பா. இது எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? இஞ்சி டீ, மஞ்சள் டீ, கருப்பட்டி நான் இருக்கிறது குவாலிட்டி. ஓஹோ, அதனாலதான் இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். என்ன கசமா கம்ஃபர்டபுளா இருக்கா சொல்லு. இன்னைக்கு யோசிச்சுனா எல்லாரும் முன்னாடி எப்படி தான் பண்ணிக்கணும்? அட இருங்கப்பா, நானும் வரேன். இத போட்டுட்டு ஓட வர முடியல. அந்த பையனோட Dress பாத்தியா? செம்ம கியூட்டா இருக்கால. இந்த காஸ்டியூம் மூலமா உனக்கு ரசிகர்கள் கிடைச்சிட்டாங்க போல. அப்படியா? அவங்க என்ன கலாச்சி போறோம். கசாமா அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறோம். ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டா இப்படியேவா போகணும்? அப்படி அவன் தனியா தெரியறதுக்கு தானே கூச்சப்படுறான். அம்மா அதோ போறாங்க. எங்கப்பா? அதோ அங்க போறதுக்கு உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற ஹீரோக்களுக்கெல்லாம் டாப்ல இருக்கிறது இந்த ஷின்சான் தான். பைய தூக்குறேன்னு எவ்வளவு பக்குவமா பேசுறான். அவங்க அம்மா நினைச்சு மிஸ் பண்றியா? ஏப்பா அதெல்லாம் இல்லப்பா, நான் முதல்ல என் Dress மாத்தணும்பா. கசாமா உனக்கு ரொம்ப டேலண்ட் தான். கத்தியே கூட்டத்தை சேர்த்துட்டியே.
அம்மாவை நம்ம எல்லாரும் திரும்பவும் மிஸ் பண்ணிட்டோம்ல. ஆமாப்பா. நம்ம பிரிஞ்சுட்டேனா தான் உங்களை கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா ஓகே, நான் இந்த பக்கம் போறேன். நான் இந்த பக்கம் நான் என்ன பண்றது? நான் உன்னை கூப்பிட்டதான் அப்படி பிடிச்சேன், ஆனா அது வந்துருச்சு. என்னை தனியா விட்டு போகாதப்பா, எனக்கு அசிங்கமா இருக்குல்ல. அட என்ன கசாமா, உன்னை பத்தி புரிஞ்சிக்கவே முடியல. எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான்ப்பா. நீ அட கசாமாவோட அம்மா. நீங்களா? அட அந்த பொண்ணுக்கு நான் இப்படி இருக்கிறது தெரியக்கூடாதுப்பா. தெரிஞ்சதுன்னா போய் டியூஷன் ஃபுல்லா சொல்லி வச்சிரும் அந்த பொண்ணு. ஆமா, நாளைக்கு டியூஷன்ல ஒரு டெஸ்ட் இருக்கு இல்லையா? என்னால இருக்க முடியலையே. இப்படிப்பட்ட நிலைமையில தான் என்ன நீங்க பாராட்டுவீங்களா? கசாமா ரொம்ப நல்ல பையங்க, எப்பவும் நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஓ, உண்மையதான் சொல்றீங்களா? ஆமா ஆமா, டியூஷன்ல இருக்க எல்லாருக்கும் சரி, நாங்களும் கிளம்புறோம். பை பை. அப்பாடி, இப்ப நிம்மதியா போய் அம்மாவை கூப்பிடலாம். அம்மா. ஹாய் கசாமா. நீ இவ்வளவு டிஃபரெண்டா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. சரி, நான் போயிட்டு வரேன். ஏய், ஒரு நிமிஷம். என் மகனை போச்சு, என் மரியாதை போச்சு, எல்லாமே போச்சு. தம்பி, இந்த கேப்ல உங்க அம்மா அந்த பக்கம் என் துணியை காத்திருச்சு. ஒரு வழியா திரும்பவும் நான் என் பழைய ட்ரெஸ்ஸையே போட்டுக்க போறேன். என்னடா வெளியே வர முடியுமா? ஒரு வழியா இதை கட்டியாச்சு. நண்பா கசாமா, நாங்க வந்துட்டோம். உங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்கோம். அட கசாமா, அம்மா. உன் ஃப்ரெண்ட்ஸும் ட்ரெஸ் பத்தி சொன்னாங்க. என்ன இது? நான் கம்பளி பூச்சா மாறிட்டு இருக்கேன். எவனா அது கம்பளி பூச்சியை கொடுத்தது? நான் தான் வண்டிக்கு ஃப்ரெண்ட் கொடுக்கறனே கம்பளி பூச்சி அதுல சேர்த்து வச்சேன். சேல் டேட்டா மறந்து போனே எங்க அம்மா. முதல்ல ஷின்சானுக்கு லஞ்ச் ரெடி பண்ணிடுவோம். ஷின்சான், சாப்பாடு ரெடி. பூமிக்கு ஆபத்து, சோதனைகளை சந்திக்கிறதுக்கு நாம தயாரா இருக்கணும். ஹாய். ஷின்சான், சாப்பிடவா? டைம் ஆகும். குழந்தைகள் விளையாடும் போது அவங்களுடைய அம்மாக்கள் அவங்கள ஒழுங்கா விளையாட விடுறதே இல்ல. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா சீக்கிரம் சாப்பிடுன்னு ரொம்பவே வற்புறுத்துவாங்க. எங்க கூட்டிட்டு போக போறீங்க? டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு தான். முக்கு கடையில சேல் ஆஃபர்னு போட்டிருக்காங்களே, அங்கயா? இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கே. வெளியே போறதுன்னு முடிவாய். ஐடியா. என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். வீட்டையே ரெஸ்டாரண்ட் ஆக்கிட்டீங்களா? எப்படியாவது இவனை சீக்கிரமா சாப்பிட வச்சு சேலுக்கு உடனே கிளம்பிடணும். பிக் பீ, பிக் பீ, பிக் பீ. இருக்கானே. இடம் வந்துருச்சு போல. இந்த ரெஸ்டாரண்ட்ல கார் நிப்பாட்ட கூட இடம் இல்லையேப்பா. சரி சரி, அப்புறம் போய் நல்லா சாப்பிடலாம். என்ன இப்ப பாரு. பிக் பீ. ஓகே, இந்த இடம் கரெக்டா இருக்கும். பிக் பீ, பிக் பீ, பிக் பீ. இந்த இடம் கூட பிக் பீ, பிக் பீ, பிக் பீ. என்ன ஹிமாவரி, இந்த இடம் கரெக்டா? ஓகேவா? இங்கே நிப்பாட்டலாமா? உங்களை அன்போட வரவேற்கிறேன். என்ன ரெஸ்டாரண்ட் திறக்கல போல இருக்கு. நம்மள தவிர வேற யாரையும் காணோமே. போதும், சிப்பாப்பாவும் தான் வந்திருக்கோம். நாங்க மட்டும் தான் சாப்பிட போறோம். அப்புறம் எங்க வீட்டு செல்ல ஷீரோ இருக்கு, அது வேணா சேர்த்துக்கலாம். நீங்க 2 பேர் தானே சாப்பிட போறீங்க. அப்படின்னா இங்க வந்து 2 பேரும் உட்காருங்க. சரி, ஆனா அதுக்கு முன்னாடி எங்களுக்கு சாப்பிடணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. இப்படியா பண்ணுவாங்க? சாப்பிட வந்துட்டு சாப்பிடாம இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? இவங்க சாப்பிட சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. அவங்களுடைய அம்மாக்கள் இந்த கால நாம என்ன சாப்பிடலாம்? உனக்கு என்ன ஆர்டர் பண்ணிட்டோம் ஹிமாவரி? ஆம்லேட்டும் ஆட்டுக்கால் சூப்பும் ஆர்டர் பண்ணட்டுமா? சாரி, அதெல்லாம் இங்க இல்லங்க. ஓகே, பாஸ்தா சாப்பிடலாம், ரெட் சில்லி கோபி சாப்பிடலாம். ஹாட் டாக் அருமையா தான் இருக்கும், ஆனா இங்க நல்லா இருக்குமா தெரியலையே. உங்க ரெஸ்டாரண்ட்ல எது ஒழுங்கு மரியாதையா சாப்பிட்டுட்டு போ, இல்லன்னா பிச்சை எடுத்துடுவேன் ஷின்சான். புரிஞ்சுதா? என்னங்க இது, கஸ்டமர் இப்படி மிரட்டுறீங்க? இல்லையே, அன்பா தான் நான் பேசினேன். ஏங்க கஸ்டமரோட திருப்தி. கொஞ்சம் இடம் கொடுக்க கூடாது. தலைமையில ஏறி டான்ஸ் ஆடுவான். சர்வர், சீக்கிரம் வாங்க வாங்க. கஸ்டமர் கூப்பிடுறாருல, வாங்க. என்கிட்ட ஜூஸ் கூப்பன் இருக்கு. உங்க ஹோட்டல்ல இதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. நல்லா மெதுவா ருசிச்சு சாப்பிடுங்க, சரியா? கொஞ்சம் ஸ்பீடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். கூப்பிட்டீங்களா சார்? நான் ஜூஸ் கேட்டேனே, என்ன ஆச்சுங்க? ஷபா, ஆர்டர் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் கொண்டு வரலையே. டோஸ்ட் பண்றானே. எல்லாம் என்னோட நேரம். சாரி சார், அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் தீர்ந்து போச்சு. இருக்கிறத குடிக்கிறீங்களா ப்ளீஸ்? அட போங்க, நாங்க எதிர்பார்த்த எதுவுமே இங்க கிடைக்க மாட்டேங்குதே. வேணும்னா நீங்க குடிக்கிற காசுல கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அப்போ என்னோட ஷீரோவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டுமா? என்னமோ செய். ஹிமாவரி, எது எடுக்கலாம் சொல்லு. எதுக்கு டவுட்? எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நாம. ஆமா ஆமா, இருங்க. நாங்க இன்னும் பில்லுக்கு பே பண்ணவே இல்ல. கதை இன்னும் முடியல. எங்க போறீங்க? என்ன? அவ
அவசர அவசரமா எல்லாத்தையும் பண்ணீங்க, கடைசியில தெரிய பார்க்க விட்டுட்டீங்களேமா. தப்புதான் ஷின்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன்.